அடுத்தது சமூக வலைதளத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் பை எலெக்ஷன் வரப்போதில் அண்ணாமலை போட்டியிட போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி பரவுது. நான் விசாரித்த வரைக்கும் அது ஒரு ஃபேக் நியூஸு. அண்ணாமலை பை எலெக்ஷனில் போட்டியிட எந்த முடிவுலையும் இல்லை. பொதுவாகவே பை எலெக்ஷன் அப்படின்னா ஆளுங்கட்சியுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். அதுவும் டிவிக்கே இப்போ தான் ஆட்சியை அமைச்சிருக்காங்க. அதுக்குள்ளே நடக்கக்கூடிய பை எலெக்ஷன் அப்படின்னா டெஃபினட்டாக டிவிக்கே வெற்றி பெறுவதற்கு தான் ஹை சான்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் டெஃபினட்டாக அண்ணாமலை பிஜேபி சார்பாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக மேலிடத்துக்கிட்ட தொடர்ந்து பேசுகிறாரு. மாநில தலைவராக பதவியாக இருக்க அண்ணாமலையை கூப்பிடுறாங்க. அண்ணாமலை 2 டேர்மு அல்லது 3 டேர்மு தொடர்ந்து மாநில தலைவராக பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் பிஜேபி ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர முடியும். ஒரு டேர்ம் மட்டும் இருந்துட்டு கட்சியை வளர்த்துட்டு நீங்கள் வேறு யாருக்காவது தலைவர் பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சியை கீழே கொண்டு போயிடுவார். 2024 நல்லா வளர்த்தேன், 2025 நயினாருக்கு கொடுத்தீங்க. இன்றைக்கி கட்சி 3% விட அதுக்கும் கம்மியாக ஓட் ஷேர் வாங்கியிருக்கு. 27 தொகுதியில் போட்டிட்டு ஒரு தொகுதியை ஜெயிச்சிருக்கு. அதனால் 2 டேர்மு அல்லது 3 டேர்மு தொடர்ந்து மாநில தலைவராக என்னை பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க. இந்த டீலுக்கு ஓகேனா சொல்லுங்கள், இல்லைன்னா நான் தொண்டனாகவே இருந்துட்டு போகிறேன். பிஜேபியை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். மோடிக்காக பிஜேபிக்கு வந்திருக்கேன். தொண்டனாகவே பயணம் செய்கிறதுலையே சந்தோஷமாக தான் இருக்கேன். அவ்வளவு ஆதரவு எனக்கு கொடுக்குறாங்க, அவ்வளவு வாழ்த்துறாங்க பிஜேபி கேடர்ஸ் எல்லாம் நாடு முழுவதும். அதுவே எனக்கு மனநிறைவை ஏற்படுத்துது. அதனால் தொண்டனாகவே கண்டினியூ பண்ணிக்கிறேன். நான் தலைவராக வரணும் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு ஓகே சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இன்றைக்கே சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை பேசி வராரு. அண்ணாமலையுடைய கவனம் இதில் தான் இருக்கே தவிர பை எலெக்ஷனில் போட்டி போடுற எந்த ஐடியாவும் அண்ணாமலைக்கு இல்லை. பார்க்கலாம். திருச்சி கிழக்கு தொகுதியில் டிஎம்கே யாரை முன்னிறுத்த போகிறாங்க? ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சிட்டாரு. சட்டப்பேரவைக்குள்ளே ஸ்டாலின் வர முடியாது. அதனால் திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் போட்டிடுவாரோ? அதுக்கும் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா மறுபடியும் ஒருவேளை ஸ்டாலின் தோத்தார்னா அதிலிருந்து திமுக மீண்டே வர முடியாது. இந்த தோல்வியிலிருந்தே திமுக எப்படி மீண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி. மறுபடியும் ஸ்டாலின் திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு தோத்தார்னா அவ்வளவுதான், திமுகங்கிற சப்ஜெக்டே அவுட் ஆயிரும். இந்த ரிஸ்க்கை திமுக எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். அதனால் ஸ்டாலினை போட்டியிட வைக்க மாட்டாங்க, வேறு யாராவது தான் போட்டியிடுவாங்க. மறுபடியும் இனிகோ இருதயராஜுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை வேறு யாருக்காவது கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணலாம். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.